கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்போ புதுசா ஒரு பில்டிங் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனு. இந்த பைப்புக்கு தேவையான காடிலாம் எடுத்து பாக்ஸ்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதோ சில காரணங்களால அந்த பில்டிங் ஓனர் வந்து ஒரு 3 மாசம் வேலை நிக்க வச்சுட்டாங்க. திரும்பி இப்போ ஃபோன் பண்ணப்ப வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 15 நாளுக்குள்ள எல்லா வேலை முடிஞ்சிடும்ன்ற மாரி சொன்னாரு. ஒயர்லாம் எழுதி குடுத்துட்டோம். ஒயர் 2 நாள்ல வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. ஒயர் வாங்கி குடுத்ததுக்குள்ள நம்ம வேலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜங்ஷன் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணேன். மெட்டல் பாக்ஸில் கலவை இருக்கும். இப்போ பூசு வேலை பண்ணும்போது அந்த பூசு வேலை கலவெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்ஸ் வச்சுக்கணும் ரெடியா. அதே மாதிரி ஒயர் வலிக்கு முன்னாடி எப்பவுமே நான் மெட்டல் பாக்ஸில் வந்து பிரைமர் அடிச்சிடுவேன். மெட்டல் பிரைமர் அடிப்பேன். ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்பவுமே ஒயர் வலிக்கு முன்னாடி மெட்டல் பாக்ஸில் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு. பெயிண்ட் அடிக்கலாம் துரு பிடிக்கும். ஒன்று பூசு வேலை முடிஞ்சோன்னா அடிக்கடி நம்ம தண்ணி அடிச்சிட்டே இருப்போம். அது ஒரு காரணம். ஒரு சில மேஸ்திரிங்க வந்து அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஃபுல்லாக மண் வச்சு அப்புறம் பூசுவாங்க. பூசு வேலை முடிஞ்ச உடனே எடுத்துன்னு அந்த மண்ணை அந்த மண் உள்ளே இருக்கும்போது அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் பட்டும் அந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது. துரு பிடிக்கிறது காரணம் எப்படி வேணா இருக்கலாம். நம்ம ஒயர் வலிக்கு முன்னாடி பெயிண்ட் அடித்து மாட்டுறது நல்லது. கவனிக்காமல் அப்படியே சுவிட்ச் மாட்டிங்கன்னா பாக்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்து டச்சப் பண்ணுற மாதிரி ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிங்க. உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வராது. மெட்டல்